எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நீட் யூஜி பேப்பர் லீக் அந்த இஷ்யூக்கு ப்ரொட்டஸ்ட் அந்த இதை வந்து ஒட்டி சீனியர் காங்கிரஸ் ஃபங்க்ஷனரிஸ் இன்க்ளூடிங் பார்ட்டி பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கார்கே அவர் அப்புறம் வந்து ராகுல் காந்தி அவங்க 2 பேரும் சர்ப்ரைஸாக பிஎம் நரேந்திர மோடி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. இது கவர்மெண்ட்டும் பிஜேபி அவங்க அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தியோட அந்த இது வந்து ப்ரிசிபிடேட்டிங் கான்ஃபரன்டேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து இது வந்து இது வரைக்கும் முன்னாடி அந்த மாதிரி நடக்காத ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்புறம் பிஎம்முடைய அந்த வீடு இருக்கிற ஏரியா வந்து ஹைலி செக்யூரிட்டி ஜோன் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவருடைய அராஜகத்தை காமிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அது வந்து ராகுல் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட்டோட அந்த பிட்டை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து ரெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வந்து எவே பேட்ரியாட்டிக் இண்டியனும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாயின் பண்ணுங்க ப்ரொட்டஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர்ஸபுளாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் ஃபங்க்ஷனரிஸை இன்க்ளூடிங் பிரியங்கா காந்தி வத்ரா, அப்புறம் வந்து சமாஜ்வாதி பார்ட்டியுடைய அகிலேஷ் யாதவ் அவங்களெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து அதில் ப்ரொட்டஸ்டில் இருந்திருக்காங்க. ராகுல் அவர் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகப்பட்டிருக்காருன்னா சத்ராசல் ஸ்டேடியம் அப்படிங்கிற இடத்துக்கு. பிரியங்கா அவங்க வந்து மந்திர் மார்க் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகப்பட்டிருக்காங்க. லேட்டராக அப்புறம் அவங்க மற்றவங்களோட வந்து ரிலீஸும் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து போலீஸ் சொல்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இது கவனிக்காமல் இருக்கும்போது காங்கிரஸ் இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து பிஎம்முடைய ரெசிடென்ட்க்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி ரீசன்னால் நாங்கள் இம்மீடியட்டாக அவங்கள வந்து உடனடியாக வந்து இவாக்குவேட் பண்ணணும். நாங்கள் அது செக்யூரிட்டி ரீசன்னால் அப்படிங்கிறத வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அந்த சஸ்பீஷியன் போலீஸ்க்கு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த போலீஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் ஆர்கனைசர்ஸ் அப்புறம் வந்து அலிஜிட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஓல்டர்லி லீடர்ஸோட பர்த்டேவை, அதாவது அந்த கவரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ் அண்ட் மீடியா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கேக் கட்டிங் செரிமனி அப்படின்லாம் வந்து இந்த அட்ஜசன்ட் கவர்மெண்ட் அந்த பங்களோவில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பிறகு அவங்க வந்து ரெசிடென்ட்ஸுடைய ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸிட் கேட்டுக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் காந்தி அவருடைய பிஹேவியர் வந்து கிளியராக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது, அதை காமிக்குது. அவர் வந்து டிக்னிட்டி ஆஃப் தி லீடர்ஸோட அப்போசிஷனுடைய ஆஃபீஸ் அந்த சீரியஸாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இருக்கிறத சீரியஸாக எடுத்துக்கல அப்படிங்கிறத காமிக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஜேபி பிரசிடென்ட் நிதின் நபீன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இது இந்தியன் பொலிட்டிக்ஸில் இது ஒரு டார்க் டே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்ததை பற்றி. ராகுல் காந்தி அவருடைய அந்த வீடியோஸ் வந்து அந்த லையிங் ஆன் த கிரவுண்ட் அப்படிங்கிறது வைரலாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னா டெமோக்ரஸி வந்து எப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது இந்தியாவில் ஹேப்பனிங் ரைட் நவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இழுத்துட்டு போகப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அட்டாக் நடக்கிறது, எவ்ரி இந்தியன் ஃபேமிலி மேலேயும் வந்து அட்டாக்கும் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஎம் மோடி அதை வந்து அவர் வந்து வித்தவுட் ஆன்சர்ஸ் அவர் வந்து போகலாம் வித்தவுட் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அது இல்லாமையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த டைமு அப்படின்னு காங்கிரஸ் லீடர் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திரா சிங் அப்புறம் ஹோம் செக்ரட்டரி கோவிந்த் மோகன் அப்படிங்கிறவங்கள வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து நிறுத்துங்க அப்படிங்கிறதுக்கு. பட் அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, வெயினில் தான் முடிஞ்சுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து லேட்டராக அக்யூஸ் பண்ணியிருக்காரு ராகுலை வந்து, அதாவது அவர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காருல அந்த இதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காருல அந்த சிட்டிங் பண்ணுறது அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறது, அது வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு அவர். கவர்மெண்ட் வந்து அக்ரி பண்ணதுக்கப்புறமா சோல் டிமாண்ட்
வந்து பண்ணதை வந்து அக்ரி பண்ணதுக்கப்புறமும் அவர் அப்படி பண்ணதை வந்து அக்யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த நீட் அந்த யூஜி இஷ்யூ பார்லிமெண்ட்டில் வந்து பேசப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் ப்ரொட்டஸ்ட் வந்து நிறுத்தப்படலை அப்படிங்கிறதுனால அவர் வந்து சிங் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தியை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்ஓபியோட டிமாண்ட் வந்து பிரதானுடைய ரெசிக்னேஷன் வந்து ஆஃப்டர் அந்த டாப் கவர்மெண்ட் லீடர்ஸ் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. அவருடைய சோலிட்ரி டிமாண்ட் அந்த டிபேட் நடந்திருக்கு பார்லிமெண்ட்டில் ஓவர் தி பேப்பர் லீக்கேஜ் அண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பற்றி, அந்த இன்க்ளூடிங் ப்ரொட்டஸ்ட் அதை பற்றி. ஒரு சீனியர் லீடர் இந்த மாதிரி வந்து அவருடைய வார்த்தையில் பின் வாங்குறது அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட், அப்புறம் கான்ட்ரரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்ரி நார்ம் ஆஃப் டெமோக்ரஸிக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. 2 ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து இன்ஜூர் ஆகியிருக்காங்க அந்த வைலன்ஸில். அதாவது அந்த நீட் யூஜி 2026 பேப்பர் லீக்கேஜ் அந்த இதில் வந்து ஹாஸ்பிட்டலைஸும் ஆகியிருக்காங்க டியூஸ்டே அன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிறவங்க வந்து டிஸ்சார்ஜும் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 21 வயசு பொண்ணு வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் ராம் மனோகர் லோகின் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் அது வந்து இருக்குது அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டூ ஏர்லி அதை பற்றி வந்து இப்போ சொல்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதர் கண்டிஷன் கிரிட்டிக்கல் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ப்ரொட்டஸ்டர் ஷேக் இர்ஷாத் அப்படிங்கிறவர் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு லேடி ஹரிஞ்ச் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு. அவர் அண்டர் ட்ரீட்மெண்ட் இருந்திருக்காரு. சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்படியே பெல்லட் வந்து அதாவது உள்ளே இருந்ததை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு துகள் மாதிரி ஏதோ அது என்னங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணல, அது கண்ணில் இருந்ததை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தள்ளு முள்ளில் ஏதோ ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு இன்ஜூர்ட் ப்ரொட்டஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சாஹில்னு சொல்லி. அவரை சஸ்பெக்ட் பண்ணப்படுது சஸ்டெயின் சீரியஸ் ஐ இன்ஜுரி இருக்கும் அப்படின்னு. அவருமே வந்து லேடி ஹர்டிஞ்ச் மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவரும் வந்து போயிருக்காரு. அங்கே வந்து எய்ம்ஸுக்கு போங்கன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்டு இவாலுவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு அங்கே போங்கன்னு அனுப்பி விட்டுருக்காங்க அவரை. யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் நத்தா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விசிட் பண்ணியிருக்காரு போத் ஹாஸ்பிட்டல்ஸையும் அந்த வந்து அசஸ் பண்ணுறதுக்கு, அந்த கண்டிஷன் எப்படி இருக்குது இன்ஜூர் ஆனவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு, ட்ரீட்மெண்ட்டும் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கா சரியா அப்படிங்கிறதையும் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல நத்தா அப்படிங்கிறவர் வந்து அதான் ஹெல்த் மினிஸ்டர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதாவது மீட்டிங் பேசியிருக்காரு டாக்டர்ஸ்கிட்ட, ஹாஸ்பிட்டல் அஃபீஷியல்ஸ் கிட்டலாம் வந்து அந்த இன்ஜூர்ட் ப்ரொட்டஸ்டர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து லேடி அட்னேஜ் மெடிக்கல் காலேஜ் அங்கே போய் வந்து இன்கொயர் பண்ணியிருக்காரு. கண்டிஷன் எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட் அவங்களுக்குலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. டாக்டர் வந்து ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21 வயசு லேடி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சாக்ஷி அப்படின்னு சொல்லி. கண்டினியூ பண்ணி ரிக்வயர்ட் வென்டிலேட்டர் சப்போர்ட் இருக்குது. பட் வந்து கிளினிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து அந்த அட்மிஷன் அந்த இதில் சின்ஸ் அட்மிஷன்லேருந்து அவங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் அதர் இன்ஜூர்ட் ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் ஆர்எம்எலுக்கு வந்து கூட்டிகிட்டு வரப்பட்டிருந்திருக்காங்க. அவங்க டிஸ்சார்ஜும் பண்ணப்பட்டிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். அப்போ வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு சீரியஸாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டு வந்து நிறைய பேர் மைனர் இன்ஜுரிஸ் இன்க்ளூடிங் அந்த ப்ரூசஸ் அந்த ஃபோர்ஹெட்டில் லிப்ஸில் அந்த மாதிரி வந்து செஸ்ட் இன்ஜுரிஸ் அந்த மாதிரிலாம் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொட்டஸ்ட்டில். அவருக்கு வந்து பெல்லட் இருந்தது லெஃப்ட் ஐயில், அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால ஷேக் அப்படின்னு சொல்லி 25 இயர்ஸ் அவருக்கு. பட் அப்சர்வேஷனில் வைக்கணும் இனி ஒரு 2-3 டேஸ் அவரை ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டிசிஷன் வந்து அவர் டிஸ்சார்ஜ் வந்து அது பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. எங்கன்னா சென்னையில் செக்ரட்டரியேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பையன் வந்து அறிவுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆன்டி நீட் அந்த இதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கான். அவன் டீடைன் பண்ணப்பட்டிருக்கான். அப்புறம் நம்ம சிஎம் விஜய் வந்து அவனை உள்ளே அனுப்ப விட சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டிஸை. அப்புறம் அவனுக்கு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவனை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இது நம்மளாக டெசிஷன் ஓனாக எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்த நியூஸு. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.